வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஷன்ஸ் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்னென்ன செஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறமேட்டு அதோட இந்தியா பேஸ் பண்ணி அதோட டைமிங்ஸ், தென் எந்தெந்த பேர் எந்தெந்த செஷனில் ட்ரேட் பண்ணால் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசியா செஷன். இந்த ஏசியா செஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு என்னென்ன மார்க்கெட் ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் மார்க்கெட்டுன்னு கன்சிடர் பண்ணோம்னா ஆஸ்திரேலியா மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும், நியூசிலாந்து மார்க்கெட், டோக்கியோ மார்க்கெட், தென் நம்மளோட இந்தியா மார்க்கெட்டும் இந்த டைமிங்கில் தான் ஓப்பனில் இருக்கும். இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா டைமிங்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3:30 AM to 1:15 PM. அதாவது விடிகாலில் 3:30க்கே மார்க்கெட் செஷன் ஓப்பன் ஆகிடும். மதியானம் 1:15 வரைக்குமே இந்த மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். இந்த பர்டிகுலர் செஷனில் நமக்கு வால்யூமும் வொலாட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேஜராக இதோட பெரிய மார்க்கெட் தான் நமக்கு நியூயார்க் மார்க்கெட், லண்டன் மார்க்கெட். இதுக்கப்புறம் தான் நமக்கு ஓப்பன் ஆக போகுது. அதனால தான் இந்த டைம் பீரியடில் நமக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இந்த டைமில் என்னென்ன பேர்ஸ் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய். ஏன் இந்த 3 பேர் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா, இந்த 3மே பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் ஓப்பனாக இருக்கிற மார்க்கெட்டு. ஸோ அதனால தான் இந்த டைம் பீரியடில் இந்த ட்ரேட்ஸ் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ட்ரேட் பண்ணோம்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு லண்டன் செஷன் ஓப்பன் ஆகும். இதோட டைமிங் பார்த்திங்கன்னா 1:30 PM to 9:15 PM. அதாவது இந்தியா டைமிங்கில் மதியம் 1:30லேருந்து நைட்டு 9:15 வரைக்குமே இந்த மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் நமக்கு லண்டன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லண்டன் ஒரு பெரிய பெரிய மார்க்கெட். ஸோ இந்த டைமிங்கில் நம்மளோட வொலாட்டிலிட்டி வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும். கம்பேர்ட் டு ஏஷியா செஷன் இதில் நமக்கு வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம என்னென்ன பேர்ஸ் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூரோ யூஎஸ்டி, ஜிபிஒய் யூஎஸ்டி, கோல்டு. தென் நமக்கு இது ஏன் 3 மேஜராக கன்சிடர் பண்ணோம்னா, இது 3மே பார்த்தீங்கன்னா நியூயார்க், அதாவது யூரோப்பு, இங்கிலாந்து. ஸோ இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் இந்த மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பேர்ஸில் நமக்கு கொஞ்சம் வொலாட்டிலிட்டி இருக்கும். நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டில். எஸ்பெஷலி கோல்டும், யூரோ யூஎஸ்டி, ஜிபிஒய் யூஎஸ்டி இது 3மே பார்த்திங்கன்னா நமக்கு மாட்ரேட்டாக இருக்கிற வால்யூமில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் நல்ல நமக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லண்டன் செஷனில் நம்ம பார்க்க வேண்டியது டைமிங்ஸ், தென் இந்த 3 பேர்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன். ஸோ இந்த நியூயார்க் செஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னா 6:30 PM to 2:15 AM. அதாவது நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் லண்டன் செஷன் முடிகிறது பார்த்திங்கன்னா 9:15. ஸோ இந்த 6:30, அதாவது நம்ம ஈவினிங் 6:30லேருந்து 9:15 வரைக்கும் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஹியூஜ் வால்யூம் இருக்கும். மார்க்கெட்டில் ஹியூஜ் வொலாட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா 2 மார்க்கெட்டுமே ஓப்பனில் இருக்கும். யூரோப் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும், நியூயார்க் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கவங்களும் நமக்கு நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. நியூயார்க்லேயும் ஓப்பன் ஆனப்போ நிறைய ட்ரேடர்ஸ் என்ட்ரி ஆவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ் அதிகமாக இருக்கனால வால்யூம் அதிகமாக இருக்கும், வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம என்னென்ன பேர்ஸில் கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி யூரோ யூஎஸ்டி, ஜிபிஒய் யூஎஸ்டி, கோல்டு. இந்த டைம் பீரியட்லேயும் நம்ம யூஎஸ்டி ஜேபிஒய், ஏயுடி யூஎஸ்டி. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவும் நம்ம ஜாப்பனீஸ் என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா, இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட டாலர் பேஸ் பண்ணி தான் நமக்கு கோரிலேட் ஆகிறதுனால தான் இந்த 2 பேரையும் நம்ம அடிஷ்னலாக இது பண்ணுறோம். இதே டைம் தான் நாஸ்டாக் 100, US30 இந்த மாதிரிலாம் ட்ரேட் எடுப்பாங்க. அந்த ட்ரேட்ஸும் நிறைய நடக்கும் இந்த நியூயார்க் செஷனில் தான். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஷனு. இந்த எந்தெந்த செஷனில் எந்தெந்த பேர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணால் எப்படிலாம் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு கான்செப்டோட நம்ம மீட் பண்ணோம். until then, bye bye.